ஹாய் வணக்கம் மக்களே. நம்ம ட்ரேடிங் வியூவில் வந்து இண்டிகேட்டர் வந்து எப்படி நம்மளே உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு சீரியஸ் நான் வந்து போட்டிருந்தேன். அதில் வந்து நிறைய அது நல்ல வரவேற்பு இருந்துச்சு. எப்படி நம்மளே ஒரு இண்டிகேட்டரை உருவாக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அதோட கண்டினியூஸாக நான் வந்து இந்த பார்ட்டை வெளியிடுறேன். இப்போது நம்ம வந்து நிஃப்டியை பார்க்குறோம். ஓவரால் வியூ இன்றைக்கி வந்து நிஃப்டினாலே வந்து இண்டெக்ஸ் வந்து 10 மெயினான ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸோட மூமெண்ட்டை பொறுத்து தான் இது வந்து நிஃப்டி மூவ் ஆகும். ஸோ வந்து நம்ம அதுக்கு வந்து இந்த வெப்சைட் பார்ப்போம். பெரும்பாலும் இந்த வெப்சைட் யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. நிஃப்டி indices.com அப்படிங்கிற இதில் போயிட்டு நீங்கள் வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் மூவர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரும். இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னால், இதில் வந்து இன்றைக்கி நிஃப்டிக்கு வந்து இந்த இன்ஃபி வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு, 16 பாயிண்ட் கொடுத்துருக்கு. இன்ஃபி வந்து 20 பாயிண்ட் மூவ் ஆகிருக்கு எஸ்டர்டே க்ளோஸ்லேருந்து. அதே மாதிரி ரிலையன்ஸு. ஸோ வந்து இது வந்து டெய்லி மாறிட்டே இருக்கும் இந்த ஸ்டாக்ஸு. ஆனால் வந்து 10 மெயின் ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்கு தான் வந்து நிஃப்டியை மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அந்த 10 ஸ்டாக் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சார்ட்லேயே பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய ஆசை. இது ஒவ்வொரு ட்ரிப்பும் பார்த்துட்டு இதில் வந்து வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் என்ன, ரிலையன்ஸு, இன்ஃபி, அதுக்கப்புறமாட்டிக்கு வந்து டிசிஎஸ்ஸு, ஹெச்டிஎஃப்சி ஃபினான்ஸு, ஐடிசி, இது மாதிரி ஒரு 10 ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு தெரியும். கோடாக் பேங்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்கு, இதெல்லாம் வந்து ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸு. ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் வந்து மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா நிஃப்டி வந்து அன்றைக்கி வந்து மாவு தான் அரைக்கும். மிச்ச ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நிஃப்டியை வந்து தாங்கி பிடிக்கும்னு அர்த்தம். இந்த வெப்சைட்டையும் கொஞ்சம் யூஸ் பண்ணி பழகுங்க. நம்ம வந்து இப்போ வந்து எப்படி வந்து அந்த இண்டிகேட்டரை வந்து எப்படி வந்து நம்ம வந்து சார்ட்டுக்குள்ளே கொண்டாடுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ வந்து செய்முறை விளக்கம் காட்டுறேன். அது கோர்ஸ் ஒரு 20 கோடு என்னமோ தான் இருக்குது. அதை வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். நம்ம இங்கே ஒரு டேபிள் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். டேபிள் க்ரியேட் பண்ணிட்டு 10 ஸ்டாக்ஸே வந்து நம்ம மேனுவலாக என்ட்ரி போடுறோம். நான் வந்து இப்போ கோடுக்குள்ளே போகிறேன். இது வந்து செல்வா டாப் நிஃப்டி ஸ்டாக்ஸ் டேட்டா அப்படின்ட்டு நீங்கள் வந்து இப்போ கிரியேட் நியூ ஏற்கனவே அந்த வீடியோ வந்து பார்க்கலன்னா அந்த வீடியோவை பாருங்கள். எப்படி வந்து பைன் எடிட்டரில் போயிட்டு கிரியேட் நியூ கொடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்கள் பேர் வந்து ஏதாவது வச்சுக்கோங்க. ஸோ வந்து நீங்கள் கிரியேட் நியூ கொடுத்தா உடனே இண்டிகேட்டர் மை ஸ்கிரிப்ட் அப்படின்னு வரும். இந்த இடத்துல வந்து ஓவர்லே ட்ரூன்னு கொடுத்துருங்க. இது ஃபால்ஸுன்னு கொடுத்தீங்கன்னா புதுசாக ஒரு பேன் வந்து க்ரியேட் ஆகிரும். சார்ட் மேலே வந்து க்ரியேட் ஆகாது. ரைட்டா? இப்போ நான் சிம்பிளாக தான் இதில் எழுதியிருக்கேன். பார்க்குற கூட கதன்னு இருக்கலாம். ஆனால் சிம்பிள் வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே பாருங்கள், டேபிள் வந்து இன்பில்ட்டு. ஸோ வந்து வேரியன்ஸ் டேபிள் டி. இந்த டீக்கு பதிலாக நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், எந்த பேர் வேணாலும் கொடுக்கலாம். இங்கே என்ன பேர் கொடுக்குறீங்களோ அதைத்தான் பின்னாடி கீழே வர ஸ்கிரிப்ட் லைன்லாம் நீங்கள் கால் பண்ணணும். அப்போ ஒரு புதுசாக ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணேன். பொசிஷன் வந்து டாப் ரைட்டில் இருக்கணும். எனக்கு வந்து ஒரு 5 காலமு 12 ரோவும் எனக்கு தேவைப்படுது 10 ஸ்டாக்குக்கு. சரிங்களா? ஒரு டைட்டிலோட. ஸோ இது வந்து அப்புறமாட்டிக்கு இது வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன கலர் வேணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து அடிச்சிங்கனாலே இங்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காகவே. அதுக்கடுத்து வந்து இதை அப்படியே வந்து பார்த்துக்குங்க. இந்த வேரியபிள்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு அரே ஃபார்முலா வாங்குகிறோம். இதில் என்எஸ்சி, இந்த காலம் ரிலையன்ஸு, டிசிஎஸ்ஸு, இன்ஃபி, இது மாதிரி நான் வந்து 10 ஸ்டாக்கை வந்து இன்பில்ட்டாகவே வந்து டைட்டிலில் வரணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். இதில் தேவைன்னா நம்ம வந்து இன்னமும் வந்து ஸ்டாக்கை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கமா கொடுத்து என்எஸ்சி அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து இதை வந்து டேபிளை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த பார் இண்டெக்ஸ் அப்படின்னா, பார் இண்டெக்ஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க, உள்ளே இருக்க சார்ட்டு தான். அதாவது வந்து கேண்டில்ஸு, அந்த கேண்டில்ஸ் தான் வந்து பார் இண்டெக்ஸு. கேண்டில்ஸை தான் வந்து பார் இண்டெக்ஸ் அப்படின்ட்டு ஸ்கிரிப்டில் வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு செல்லோட வேல்யூ வந்து டைட்டில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாக்கு, எல்டிபி, ப்ரீவியஸ் க்ளோஸு, சேஞ்சின் பர்சன்டேஜ், இது எல்லாத்தையும் கொடுத்து இது கஸ்டமைஸ் நான் பண்ணிக்கிறேன். இந்த 01 அப்படிங்கிறது இந்த ரோ அண்ட் காலத்தோடைய கணக்கு. எக்ஸல் நல்லா படித்தவங்களுக்கு இது வந்து நீட்டாக புரியும். இல்லாட்டினாலும் இது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்புறமேட்டு இதை ஃபார் லூப் எல்லாத்தையும் வந்து உள்ளுக்குள்ளே வந்து நம்ம வந்து கால் பண்ணணும் இல்லையா? அதனால் வந்து எல்டிபிங்கிறது இப்போ ரீசண்டாக இப்போ உள்ள டைம் ஃப்ரேமில் வந்து
ஒரு க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நமக்கு காட்டும் அப்படின்னு. இது ஒரு நல்லா ஞாபகம். இது 5 மினிட்ஸில் வந்து ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யும். டே க்ளோசிங்லேயும் நம்ம வந்து இந்த இண்டிகேட்டரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த 10 ஸ்டாக்கோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டு மூவ் ஆகிருக்கா மூவ் ஆகலையா அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். இது இன்ட்ராடேக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல, ஆனாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஓவரால் வியூ வந்து நம்மளுக்கு தெரியும். ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து நேத்தோட க்ளோஸ் அதான் இங்கே 1ன்னு போட்டிருக்கு. இங்கே 2ன்னு போட்டிங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி உள்ள க்ளோசிங் காஸ்ட் வந்து வந்துடும். நமக்கு வந்து நேற்று தேதிங்கிறதுனால இது வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து 1 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் மேத்தமெட்டிக்கலாகவே கொடுத்துருக்கேன். எல்டிபி ப்ரைஸ்லேருந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் கழித்து அப்புறம் ப்ரீவியஸ் க்ளோஸை டிவைட் பண்ணி 100ஆல் பெருக்கணும்னா நமக்கு பர்சன்டேஜ் வந்துடும். இன்றைக்கி இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸு நேற்று ப்ரைஸை விட கூடியிருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத இதில் நான் சொல்லியிருக்கேன். இந்த சைடு விலையாக இருக்கிறதெல்லாம் நம்மளாக கொடுக்குற ஒரு வேரியபிள். அதுக்கப்புறமேட்டு இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் இன்பில்ட்டாக வாரது, உள்ளுக்குள்ளே இன்பில்ட்டாக வாரது. இதில் ஒரு இஃப் கண்டிஷன் எழுதியிருக்கேன். என்னென்னா சேஞ்ச் இன் ப்ரைஸ் வந்து ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா க்ரீன் கலராகவும், மைனஸாக இருந்துச்சுன்னா ரெட் கலராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கொஸ்டின் மார்க்கோட யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இது வெர்ஷன் 6 ஓகேங்களா. ஆமாம், 5ல் வந்து இஃப் போட்டு டேரெக்டாக எழுதியிருப்பாங்க. வெர்ஷன் 6ல் ஈஸி. அதுக்கப்புறமாட்டிக்கு டேபிளுக்குள்ளே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேல்யூவை உள்ளுக்குள்ளே கொண்டுட்டு வரோம். நமக்கு ஐ தெரியும், ஏற்கனவே வந்து நம்ம ஃபார் ஐயில் தான் வாங்கியிருக்கோம். இது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே ரன் பண்ணும்போது செல்லில் வந்து ஃபஸ்ட்டு 0 செல்லில் வந்து நம்ம வந்து ஒன்றும் வந்து டீட்டெயில் வந்து கொடுக்கல. ஆனால் அதுக்கடுத்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாக் ப்ரைஸ் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கப்புறமாட்டிக்கு எல்டிபி, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் க்ளோஸு, சேஞ்ச் இன் ப்ரைஸ், இதைத்தான் வந்து உள்ளுக்குள்ளே நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த சேஞ்ச் இன் ப்ரைஸுக்கு மட்டும் இந்த ஃபார்மேட்டு மினிமம் டிக்கு வந்து நான் கொடுக்கல. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜில் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த லைனை கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இங்கே நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டு கொடுத்துருக்கேன். இந்த ப்ளஸ்ஸுங்கிறது கன்கான்டினேட் ஆம்பர்சன் சிம்பிள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, 2 வார்த்தையை சேர்க்கறதுக்கு உள்ளது. அதனால் வந்து இதை கொடுத்துட்டு டெக்ஸ்ட் கலர்லாம் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். மொத்தமே வந்து இந்த 33 லைனையும் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி என்னால் வந்து போட முடியுதா அப்படிங்கிறத நான் வந்து யூடியூப்பில் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ வந்து இது எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து அப்டேட் ஆன் சார்ட் இது கொடுத்துட்றோம். ஆட் ஆன் சார்ட்டுன்னு வந்துச்சுன்னா ஆட் ஆன் சார்ட் கொடுத்துருங்க. அப்படி இல்லாட்டினா நீங்கள் இண்டிகேட்டரில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், செக் பண்ணணும். இதாக இருக்குது செல்வா டாப் நிஃப்டி ஸ்டாக்ஸ் நான் வந்து உள்ளே கொடுத்துருக்கேன். ஸோ எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணோன்னா நம்மளுக்கு இப்போது கரண்டாக 15 நிமிஷத்துக்கு உண்டான 10 ஸ்டாக்கோடைய ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்கோடைய கரண்ட் கண்டிஷன், கரண்ட் ரேட் என்ன, நேற்று க்ளோஸ் ஆன ரேட்டு, நேற்றுலேருந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, இன்றைக்கி எவ்வளவு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ இந்த க்ரீனில் இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏதோ வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த 10 ஸ்டாக்கும் ஃபுல் க்ரீனாக இருந்து இந்த பர்சன்டேஜ் வந்து மோர் தென் 1% வந்துச்சு அப்படின்னா நிஃப்டி வந்து அன்றைக்கி பூரா ஹையில் போய்கிட்டே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கான்சல்டேட் ஆகும். ஸோ வந்து ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி, கோடாக் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுமே வந்து அப்போ பேங்கிங் செக்டார் வந்து இன்றைக்கி 1 2 3 4 பேங்கிங் செக்டாருமே வந்து இது வரைக்கும் நல்ல வந்து கான்ட்ரிபியூஷன் கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது போக நம்ம வந்து மிச்ச இண்டிகேட்டர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இதை வந்து உள்ளே என்ட்ரி போட்டு நம்ம உள்ளுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இது என்ன கண்டிஷன் அப்படின்னு காலையிலையும் பார்த்துக்கலாம். ஸோ 5 மினிட்ஸ் வந்து ரொம்ப வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து நமக்கு வந்து காட்டும். இந்த அப்பன் வால்யூம் வந்து ஏற்கனவே நான் வந்து போட்டது தான் என்னோடய இண்டிகேட்டரு. இதில் அடிஷ்னலாக சேர்த்துருக்கேன் கொஞ்சம். இது ஓவராலாக வால்யூமு, இது மூவிங் ஆவரேஜு. வால்யூம் வந்து டவுன் ஆகிட்டு தான் இருக்குது. அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து சோபிக்கலை. பார்ப்போம். ஸோ வந்து இன்றைக்கி உள்ள இந்த 10 வெயிட்டட் ஸ்டாக்கோடைய கண்டிஷன் இதுதான். இதை வச்சு வந்து நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து ஓவராலாக வந்து நம்மளால் வந்து கணிக்க முடியும். என்ன ஓவராலாக நமக்கு எந்த சைடு போகணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஓரளவு தெரியும். ஸோ அது போக நம்ம வால்யூம்ஸ் பார்ப்போம்,
கேண்டில்ஸோட மொத்தமாக இப்போ நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஹராமி கேண்டிலு, இன்றைக்கி ஹராமிக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக கீழே போகும் அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம். இல்லாட்டினா மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகி மறுபடியும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த 10 ஸ்டாக் கான்ட்ரிபியூட் பண்ணணும். இதுதான் மெயின் கான்ட்ரிபியூஷனுக்கான ஸ்டாக்கு. நிஃப்டி 50யோடைய ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுக்கு இதுதான் வந்து காரணம். இதை வந்து மேனுப்புலேட் பண்ணுனா நிஃப்டி 50யை நம்ம மேலே கொண்டு போகலாம், இல்லை கீழே கொண்டு போகலாம். இதுதான் வந்து பெரிய பிக் கைஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்டாக்கில் தான் கை வைப்பாங்க. ஓகேயா? ஓகே, இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து இதை வந்து அப்படி ஒரு நோட் பேட் ஃபைலில் வந்து இதை நான் காப்பி பண்ணி உங்களுக்கு இதை வந்து அப்படியே நோட் பேட் ஃபைலில் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இதை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் வந்து கமெண்டில் கேட்கலாம். ஓகேயா? ஓகே மக்களே, தேங்க்யூ.